நம்ம ஸ்ட்ரைட்டாக செக் இன் பண்ணிட்டு நம்ம பீச் போவோங்க. ஹாய் ஹாய், How are you? குட். சரியான வியூல பால்கனிலேருந்து. தேங்க்யூ. Welcome, sir. டெட் சீல இருக்கோங்க. பின்னாடி இருக்கு மட் அப்ளை பண்ணிட்டு இன்னொரு மட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நமக்கு ஜார்டன்ல 5வது நாளுங்க. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the lowest point on earth, டெட் சீக்கு வந்து போறோங்க. கடல் மட்டத்துல இருந்து 500 அடி கீழே இருக்கிற ஒரு இடம். இன்னைக்கு நைட் அங்கதான் வந்து ஓவர் நைட் ஸ்டே பண்ண போறோம். நம்ம இதுக்கு முந்தின எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த ஜார்டன் சீரிஸ். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் செய்யப்பட்ட இடத்துல இருக்குங்க. அவருக்கு பேப்டிசம் செய்யப்பட்ட இடத்துல இருக்கும். அங்கிருந்து கிளம்பிட்டோம். இப்போ இங்கிருந்து ஒரு 20 மினிட்ஸ் அங்க டெட் சீ நம்ம ஹோட்டலுக்கு. நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு மற்ற விஷயம் பேசலாம். முக்கியமான விஷயம், டெட் சீக்கு போறது வந்து அங்க இருக்கிற அந்த டெட் சீல நீங்க அப்படியே ஃப்ளோட் பண்ணலாங்க. உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியலனாலும் நீங்க வந்து முழுக மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு சால்ட் கண்டென்ட் இருக்கு அந்த தண்ணியில. இன்னைக்கு ஈவினிங் அதை பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். எப்படி ஒரு 6:15 நமக்கு ஹோட்டல் போகிறதுக்கு ஆக்சஸ் கிடைக்குதா பார்க்கலாம். பிரைவேட் ஆக்சஸ் தாங்க. நம்ம ஹோட்டல் வந்து டெட் சீக்கு பிரைவேட் ஆக்சஸ் ஒன்று இருக்கு. ஸோ இந்த எபிசோட் ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸாக பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. சரி, இங்கே நம்ம ஹோட்டல் போயிட்டு மற்ற விஷயம் பேசலாம். வாங்க போகலாம். நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. ஹில்டன் தான் புக் பண்ணியிருக்கோம். ஓவர் லுக்கிங் தி டெட் சீ. செமையா இருந்தது ஹோட்டல் பார்க்குறப்போ. உள்ள வந்துட்டோங்க. கார் பார்க் எங்க இருக்குன்னு தெரியல. நம்ம கார் பார்க் பண்ணிட்டு செக் இன் பண்றோம் ஃபர்ஸ்ட். சரியான லொகேஷனு. ஐயோ, கார் பார்க் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஓகேங்க, நம்ம காரை விட்டாச்சு போர்ட்டிகோல. அவங்க எடுத்துட்டு போறாங்க. வேலை பார்க்கிங். ஹாய், thank you. Da. Hi, how are you? You have a booking? Thank you. Okay. Can we still access the beach? Yes. Okay. Until what time? ஓகேங்க, பீச் ஆக்சஸ் இருக்கான்னு கேட்டேன். இருக்கு அப்படின்னாரு. நம்ம ஸ்ட்ரைட்டாக செக் இன் பண்ணிட்டு நம்ம பீச் போவோங்க. ஹாய், how are you? How are you? Good. You're welcome in Hilton Dead Sea. Thank you. How are you, ma'am? I'm good, thank you. சரிங்க, செக் இன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த கேப்ல டெட் சீ வியூ பார்த்துலாங்களா? ஹோட்டல்ல இருந்து ரூஃப் டாப் வேற இருக்கு. நம்ம ரூஃப் டாப்ல இருந்தும் வந்து டெட் சீ வியூ பார்க்கலாம். நம்ம இங்க இருந்து பாத்துருங்களா? ஆக்சுவலி ரூஃப் டாப் இல்லைங்க, இங்க இருந்துங்க வியூ. பூல் பார் அங்க இருக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா பண்ணலாங்க. இதாங்க அந்த டெட் சீ வியூ. செமல அமேசிங். டெட் சீன்றது மிஸ்லீடிங்க. இது வந்து ஒரு சீ கிடையாது, இது ஒரு சால்ட் லேக். ஆனால் இது ரொம்ப பெரிய சால்ட் லேக்கு. ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த டெட் சீ அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. இதில் இருக்கிற சால்ட் கண்டென்ட்டால தான் வந்து நீங்கள் முழுக மாட்டீங்க. நீங்கள் அப்படியே போய் ஃப்ளோட் பண்ணலாம். ஆக்சஸ் இருக்கான்னு கேட்டேன். 7:15 வரைக்கும் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னாரு. நம்ம ஸ்ட்ரைட்டாக செக் இன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம பீச்சுக்கு போயிடலாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, செக் இன் பண்ணியாச்சுங்க. நமக்கு வந்து அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ அப்கிரேட். நார்மல் ரூம் புக் பண்ணியிருந்தோம். இப்போ டெட் சீ வியூவோட அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் பாஸ். இமாட் இஸ் யுவர் நேம், ரைட்? At your service, yes, sir. Thank you. இமாட் அவர் பேருங்க. ஓகே, சரி, நம்ம மேலே போய் லக்கேஜ் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம டெட் சீ போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே பூலுக்கு வர முடியுதா பார்க்கலாங்க. ஏன்னா பூலை வந்து சன்செட் டைமில் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களா 7:30க்கு. பார்ப்போம். Station. So there you can do mud Is this treatment open? and massage for sure, but open till sunset. Okay. 7:30. 7:30, yes. You still have an hour? Yeah. Yeah, you still have 1 hour. Thank you. Oh, this way is it? ஸோ ப்ரைவேட் பீச்சுங்க இவங்களுக்குன்னு. இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்குது, நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது.
அந்தந்த ரெசார்ட்டுக்கு தனித்தனியாக ப்ரைவேட் ஆக்சஸ் இருக்குது பீச்சுக்கு. மட் ஸ்டேஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. நான் கீழே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த டெட் சீ மினரல்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதான். அந்த மட் எடுத்து நீங்கள் உடம்புல தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் அந்த டெட் சீல போய் நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக ஃப்ளோட் பண்ணலாங்க. நீங்கள் நிறைய பிக்சர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அப்படியே மிதந்துக்கிட்டே வந்து பேப்பர்லாம் படிப்பாங்க, புக்கெல்லாம் படிப்பாங்க. அந்த இடம் தாங்க இது. சூப்பர் எக்ஸைட்டட். ஸோ டெட் சீல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம மேலே வந்து ரூஃப் டாப்பில் ரெஸ்டாரண்ட் இருக்குது, உட்காந்து ஏதாவது சாப்பிட்லாங்க. சரி, ஓகே, நம்ம முதல்ல போய் ரூமில் லக்கேஜ் வச்சுட்டு நம்ம கீழே போவோம். நமக்கு இன்னும் 1 hour தான் இருக்குது. தேங்க்யூ. ரூம் பார்த்துலாங்களா? பெட், கம்ஃபர்டபுள் பெட், டிவி, நம்ம நேம் இருக்கு டிவியில். வெல்கம் மிஸ்டர் கணேஷ் சுந்தரமூர்த்தி. இருங்க, நம்ம பால்கனி பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்ரூம் சிச்சுவேஷன் பார்த்துலாங்களா? கம்ஃபர்டபுள் பாத்ரூம்ங்க. ஒரு பெரிய ஷவர், டாய்லெட் தனியா, ஷவர் ஏரியா தனியா வச்சிருக்காங்க. இது வெறும் ஷவர் ஏரியா மட்டும்தான். டாய்லெட் வந்து இங்க ஃப்ரண்ட்ல இருக்கு நினைக்கிறேன். டாய்லெட் தனியா இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங். 1 hour தான் நல்லா இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. பால்கனி இருக்கு. சரியான வியூல பால்கனில இருந்து. சரிங்க, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா சேஞ்ச் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் மாத்திட்டு ஸ்ட்ரைட்டா பீச்சுக்கு போவோங்க. பீச்சுக்கு போய் டெட் சீ வந்து என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம டின்னர் சிச்சுவேஷன் பற்றி யோசிப்போம். டின்னர் பற்றி யோசிக்கவே இல்லை, ஒரே ஒரு மீல் தான் சாப்பிட்ருக்கோம். வாங்க அப்படியே போவோம். இன்னும் நமக்கு 40 minutes இருக்குது டெட் சீல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பீச்சில். 7:30 சன்செட் தான். டைம் இப்போ 6:50 ஆக போகுதுங்க. சரி, ஓகே, லிஃப்ட் எடுத்து நம்ம கீழே பீச்சுக்கு போவோம். நிறைய பேர் அந்த பீச்சில் தடுமாறி பார்த்துருக்கேன் நான். ஏன்னா நடக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா, தண்ணி உள்ள போகிறதுக்கு நடக்கிறதே வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்துருக்கேன். பூல் அண்ட் பீச் ஆக்சஸ் இந்த பக்கங்க. Also, is this the restaurant that we can have dinner? Yeah, this is a Lebanese restaurant. What time does it open? Open from 1 until 10:30. Oh, so yeah, okay. Yeah, until We can now. come back for dinner. Thank you. So you can use this. Thank you. Welcome. ஓகேங்க, டின்னர் சார்ட்டட். இங்கே ஒரு லெபனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கான் ரூஃப் டாப்பில். நைட்டு 10:30 மணி வரைக்கும் திறந்துருமா, பிரச்சனையே இல்லை. பொறுமையாக உட்காந்து சாப்பிடலாம். பீச்சுக்கு போயிட்டு இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணுறோங்க இந்த ஹோட்டலில். அதான் பிளான். ஏன்னா நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு நமக்கு வந்து பிக்கப்புங்க இஸ்ரேல் போகிறதுக்கு. ஜெருசலம் போகிறோம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி. நம்ம மிஸ்ஸஸ் வந்து இஸ்ரேல் வரல நாளைக்கு, ஏன்னா அவங்களால வர முடியாது. அவங்க மலேசியனு. ஸோ மலேசியன்ஸ் வந்து இஸ்ரேல் உள்ள என்ட்ரு ஆக முடியாது. அவங்க பாஸ்போர்ட்லேயே போட்டிருக்கோம். அந்த பாஸ்போர்ட்லேயே நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கும் போகக்கூடாது அப்படின்னு மலேசியன் பாஸ்போர்ட்டில் போட்டிருக்கோம். பட் எனிவே சூப்பர் சன்செட்டுங்க. சூப்பர் சன்செட்டுங்க. அதாங்க பீச்சு. Return it here. We can return it here. Yes. Okay. Thank you. Welcome, sir. பீச் டவலுங்க. பீச் டவல் இல்லாமல் கீழே போயிட்டோம். பீச்சில் இருக்கும்னு நினச்சேன் டவல், பட் மேலே பூல் பக்கத்துலேயே டவல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வாங்கிட்டு போங்க. டேக் 2. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பூல் இருக்குங்க. ஃபேமிலிக்குன்னு ஒரு பூல் இங்கே பின்னாடி இருக்குது, தெரியுதுங்களா? இது ஒன்லி ஃபார் ஃபேமிலி. அதுக்கப்புறம் பார் பூல் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்ணுறதுனா அதுக்குன்னு ஒரு தனி பூல் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பூல், மொத்தம் 3 பூல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டெட் சீ வரத்துக்கு மொத்தம் 3 லிஃப்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டேஸில் வேறு இறங்கி போகிறோங்க. பட் ஆல்மோஸ்ட் அது இஸ் தேர் another elevator? இந்த பாருங்க, 4வது எலிவேட்டருங்க இது. ஸோ 4 எலிவேட்டர் எடுக்க வேண்டியது இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங். பி பேஸ்மெண்ட். பீச் தெரியுது. மொத்தம் ஒரு 4 எலிவேட்டரு, 20-25 படிக்கட்டு. இதெல்லாம் எடுத்துக்கப்புறம் கடைசியாக டெட் சீக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்க, பர்ஃபெக்ட் டைமுங்க டெட் சீல இருக்கிறதுக்கு. சன்செட்டுக்கு சான்ஸே இல்லைங்க இந்த சன்செட்டு.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெட் சீ வந்து கடல் கிடையாதுங்க. இது வந்து ஒரு பெரிய லேக், சால்ட் லேக்கு. இங்கே இருக்கிற சால்ட் கண்டென்ட்டால் தான் வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஃப்ளோட் பண்ணலாம். ஓகேங்க, டெட் சீல இருக்கோங்க. பின்னாடி இருக்கு மட் அப்ளை பண்ணிட்டு இன்னொரு 1/4 மணி நேரம் தான் இருக்கான். மட் அப்ளை பண்ணிட்டு இறங்கிட வேண்டியதாங்க. இந்த இருப்பாருங்க மட்டு. இந்த மட்ல அவ்வளோ நல்ல மினரல்ஸ் இருக்காங்க, உடம்புக்கு நல்லதான் ஏதோ சொல்றாங்க. நம்மளும் அப்ளை பண்ணிட்டோம். ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணணுமா? ஓகே. தண்ணி சமமாக இருக்கு. லோவஸ்ட் பாயிண்ட் நிறுத்துங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் ஜோர்டானோட மற்ற இடத்த விட இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தண்ணி வார்மாக இருக்கு. சன்செட் ஆனதுக்கு அப்புறமா தண்ணி வார்மாக இருக்கு. இன்னொரு விஷயங்க, கல் அதிகம். நடக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து நடக்கணும். இந்த பீச்ல போடுறதுக்குன்னு ஒரு ஃபிளாட்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, காலோட ஒட்டிக்குமே, அது மாதிரி ஏதாவது போட்டுவாங்க. ஓகே. சம காமெடிங்க. நீங்க நினைச்சாலும் வந்து மிதக்காம இருக்க முடியல. நீங்க கால் கீழே வைக்க முடியல. நீங்க காலை கீழே போடணும்னு நினைச்சாலும் தண்ணி அவ்வளோ ஹெவியா இருக்கு. நீங்க காலை கீழே போகணும்னு நினைச்சாலும் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கீங்க. நீங்க ஈகோ டேக் போடும். அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்க காலை கீழே வைக்கணும்னு நினைச்சாலும் உங்களால முடியாது. நீங்க ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கீங்க. காலை கீழே வைக்கவே முடியல. ரொம்ப கரைக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் வந்து காலை கீழே வைக்க முடியுது. கால் கீழே தட்டும் போது தான் வந்து கீழே வைக்க முடியுதுங்க. இன்னொரு விஷயங்க, நீங்கள் டெட் சீல ஸ்விம் பண்ணுறீங்கன்னா ஷேவ் பண்ணிவிட்டு ஸ்விம் பண்ணாதீங்க. எரியுது. ஏன்னா அவ்வளோ உப்பு இருக்குல்ல அந்த தண்ணியில், அப்படியே எரியுது, பேர்ன் ஆகுது. கண்ணில் பட்டுடுச்சு தண்ணி, கண்ணே திறக்க முடியல. அவ்வளோ சால்ட்டு. தண்ணி திக்காக இருக்குங்க, அவ்வளோ டென்ஸாக இருக்குது தண்ணி. அதனால தான் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கீங்க. செம எக்ஸ்பீரியன்ஸுங்க, சான்ஸே இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா இருந்துங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இங்கே ஷவர் இருக்குங்க. ஸோ அது முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரையாக ஷவர் பண்ணிடலாம். ஸோ நம்மள போய் ஷவர் பண்ணிவிட்டு மேலே பூல் ஓப்பனாக இருக்கா பார்ப்போங்க, பூல் பார். அங்கே போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. சன்செட் ஆகிடுச்சிங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல சன்செட்டில் இந்த இடம். கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. 2-3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ பியூட்டிஃபுல். முடிச்சாச்சுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் டெட் சீல வந்து குளிக்க போகிறீங்கன்னா ஒரு சின்ன கட்டு இருந்தால் கூட பேண்டைட் போட்டுக்கோங்க. ஷேவ் பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடி, இல்லைன்னா எரியுது. கண்ணில் லைட்டாக தண்ணி போயிடுச்சு, கண்ணு திறக்கவே முடியல, அவ்வளோ சால்ட் கண்டென்ட்டு உள்ள. மற்றபடி செம எக்ஸ்பீரியன்ஸுங்க, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் மேலே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க தண்ணியில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏன்னு தெரியல, நம்ம வந்து படித்து பார்ப்போம் ஏன் 20 நிமிஷம் மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது இந்த சால்ட் வாட்டரில் அப்படின்னு. பாருங்க எவ்வளோ பெரிய லேக்கு. இது மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப பெருசு இந்த லேக்கு. அதனால தான் இதை வந்து டெட் சீ அப்படின்றாங்க. இந்த பக்கம் தான் எங்கேயோ வந்து இஸ்ரேல் இருக்குங்க. ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க இஸ்ரேல். இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸில் போயிடலாம் ஜெருசலத்துக்கு. 1 hour மேக்ஸிமம் நினைக்கிறேன். சரிங்க, மேலே பூல் பார் இருக்குது, அது ஓப்பனாக இருக்கா செக் பண்ணுவோம். இல்லைனா வந்து ரூம் போய் குளிச்சுட்டு கீழே வந்து சாப்பிட வந்துடலாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. வாங்க அப்படியே போகலாம். ஓகேங்க, பீச் முடிச்சுட்டு மேலே ஏறி வந்தோம். இங்கே பின்னாடி வந்து ஒரு பார் ஒன்று இருக்குது. சரி, அதாவது ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு. ரூம் போய் ஷவர் எடுத்துகிட்டு கீழே வந்தால் இங்கே லெபனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, இட்டாலியன் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம லெபனீஸ் சாப்பிட்லாங்க. இங்கே ஏதோ லைவ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது போல் இங்கே நைட்டு. மேலே போய்ட்டு குளிச்சுட்டு கீழே வந்தோன்னா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
லைவ் பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்க, டைம் வந்து 7:30 ஆகுது. ஒரு 8 o'clock மேலே போவோமே. இந்த லெபனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்து 10:30 வரைக்கும் திறந்துருக்குமா. இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு. சன்செட் பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, வேறு லெவலுங்க. என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா, இங்கே ஏர்லியராக வந்திருக்கணுங்க. நாங்கள் ஆக்சுவலி மவுண்ட் நீபோ நாங்கள் போனதுனால தான் லேட் ஆச்சு. மவுண்ட் நீபோ வந்து நேற்றே பண்ண வேண்டியது, நேற்று பண்ண முடியாதனால இன்றைக்கி மவுண்ட் நீபோ எக்ஸ்ட்ராவாக பண்ணோம். அங்கே ஒரு 2 hours வேஸ்ட் ஆகிடுச்சு. இல்லைனா 6:15 இங்கே வந்தோம், ஒரு 4:15 இங்கே வந்துட்டுருப்போம். இல்லைனா நல்ல டைம் இருந்திருக்கும், பூல் பாரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். பீச்சில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா நல்ல வெயில் அடிச்சிருந்துருக்கும், செமையான வெயில் அடிச்சிருந்துருக்கும். அதுவும் இங்கே டெட் சீயில் லோவஸ்ட் பாயிண்ட் எடுத்து வெயில் அதிகம். பட் இங்கே மேலே வந்து ரூஃப் டாப் பூலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இன்னும் அந்த அனல் உஷ்ணம் இன்னும் இருக்குதுங்க, தரெல்லாம் கொதிக்குது. காலில் எதுவுமே போடல, தரை கொதிக்குது. சரிங்க, ஓகே, ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு, வரட்டும். வந்துடுச்சு ஆக்சுவலி. Hello. Oh, hi. How are you, sir? Good, thank you. Corona? Yep, thank you. You're welcome, sir. Thank you. 0 cola Yes, please. and the straw. Thank you. Enjoy, sir. Thanks so much. Thank you. You're welcome. ஓகேங்க, ரூமுக்கு போயிட்டு ஒரு ஷவர் எடுத்துட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் போய் டின்னருங்க. டைம் வந்து 8:30 ஆகுது. 10:30 வரைக்கும் அந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்குமா. 2 ஆப்ஷன் இருந்ததுங்க, ஒன்று வந்து இட்டாலியன், இன்னொன்று வந்து லெபனீஸ். எது சாப்பிட்றதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது, டெலமாக இருந்தது. ஆனால் மிடில் ஈஸ்டில் இருக்கும், சரி லெபனீஸ் மிடில் ஈஸ்டர்ன் ஃபுட்டே சாப்பிட்லான்னு லெபனீஸ் ஃபுட் வந்து சாப்பிட போகிறாங்க. லைவ் பெர்ஃபார்மன்ஸ் ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. ஸ்கேனர் எஸ் ப்ளீஸ். Enjoy. தேங்க்யூ. ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு. டைம் இருக்குது நமக்கு இன்னும், டின்னர் 10:30 வரைக்கும். சீஷா வேறு இருக்கா உள்ள, டின்னர் சாப்பிட்டு சீஷா ட்ரை பண்ணலாம் பார்ப்போங்க. வேணும்னா ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம், ஆனால் ஆர்டர் டேபிளுக்கு வந்து எடுக்கிறாங்க. எடுத்தோடனே சீஷா மெனு வருதுங்க, எல்லாம் ஒரு $8 அப்படி வருது சீஷாலாம். ஓகே, ரீசனபிள் ப்ரைஸ் தான். இதாங்க ஃபுட்டு. சரிங்க, இந்த ஹில்டன் ஹோட்டல் எதில் புக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா booking.comல தாங்க புக் பண்ணேன். எவ்வளோ ப்ரைஸ் வந்ததுன்னா $250 வந்ததுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13,000 ரூபா. பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட் சேர்த்தா ஒரு 15,000 ரூபா கிட்ட வந்தது. ஆனால் கம்ப்ளீட்லி ஓத்துட்டுங்க. நீங்கள் இது மாதிரி ரெசார்ட் புக் பண்ணுறீங்கன்னா டெட் சீயில் ஏர்லியராக வந்துடுங்க. 3 மணிக்கு செக்இன்னா ஒரு 2 மணிக்கே வந்துடுங்க. ஏர்லி செக்இன் கிடைச்சாலும் கிடைக்கும். எங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரீ அப்கிரேட் கிடச்சிது. ஆக்சுவலி இது 2வது பிளேஸ் எங்களுக்கு ஃப்ரீ அப்கிரேட் கிடைக்குது. நான் vlog பண்ணுறதுனால கொடுக்குறாங்களா இல்லை ரூம் அவைலபிளாக இருக்குன்றதுனால கொடுக்குறாங்களா தெரில. பட் இதுக்கு முன்னாடி பெட்ரோல் எங்களுக்கு ஃப்ரீ அப்கிரேட் கிடச்சிது, அப்புறம் இப்போ ஹில்டனில் ஃப்ரீ அப்கிரேட். பட் எனிவே, நீங்கள் வரீங்கன்னா டெட் சீக்கு நான் ஹில்டனை வந்து 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. நான் சர்வீஸும் சரி, டெட் சி ஆக்சஸும் சரி, மேலே ரெஸ்டாரண்ட்ஸ் ஆப்ஷன்ஸும் சரி, எல்லாமே பர்ஃபெக்ட். ஆனால் நீங்கள் இந்த டெட் சி ரீஜன் வந்துட்டிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் வெளியில் போய் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைங்க, நீங்கள் ஹோட்டலில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நல்ல ரெசார்ட் புக் பண்ணுறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோங்க. யூஷுவல் சஸ்பெக்ட் சிக்கன் ஷவர்மா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஸ்கியூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டம் அதிகமாகிடுச்சுங்க. லெபனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான், இட்டாலியன் வந்து காலியாக தான் இருக்குது. மியூசிக்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பிரெட் வந்துருக்குங்க. அது கூட ஒரு டிப் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்ன டிப்புன்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம். ஆல்மண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆலிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இது காம்ப்ளிமெண்ட்ரின்னு நினைக்கிறேன். சாப்பாடு வந்துச்சுங்க, உங்களுக்கு காட்ட பாருங்க. இது மாதிரி ஷவர்மாவை இது மாதிரி பார்த்ததே கிடையாது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிக்கன் ஸ்கியூஸ் வந்து பார்க்குறதுக்கே வந்து செம அமேசிங்காக இருக்குது. பெரிய பெரிய சர்வுங்க ரெண்டுமே. நாங்கள் இவ்வளோ பெரிய சர்வாக வரும்னு எதிர்பார்க்கல. காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு. ஸோ இது சிக்கன் ஷவர்மா இருக்குது. எப்படி வந்திருக்கு பாருங்கள். சிப்ஸ் கூட வந்திருக்கு, அதுக்கப்புறம் டிப்ஸு, கார்லிக் கயோலின்னு நினைக்கிறேன். திக்காக இருக்கு, எவ்வளோ திக்காக இருக்குன்னு தெரியல. அப்புறம் கூட பிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் வந்திருக்கு. இது வந்து சிக்கன் ஸ்கியூஸுங்க, கூட பிரெட்டு கொடுத்துருக்காங்க, பிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் சாஸ் வந்திருக்குங்க. அது கூட ஆக்சுவலி இவ்வளோ வரும்னு நாங்கள் நினச்சிருந்தா 2 ஆர்டர் பண்ணிக்க மாட்டோம், ஒன்னோடு நிறுத்திருப்போம். ஓகே, பரவாயில்ல, சாப்பிடுவோம். இப்போ சாப்பிடலாம், எப்போ சாப்பிட்றது, சாப்பிடுவோம்.
ஓகேங்க, இன்றைய நாள் இனிமையாக முடிந்தது. இட் வாஸ் அ லாங் டே. ஒரு 3 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணோம் ரூஃப் டாப்பில். இந்த ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக்ங்க. டின்னர் நல்லா இருந்தது. சீஷா ட்ரை பண்ணோம். இட் வாஸ் ரியலி நைஸ். கஸ்டமர் சர்வீஸும் சரி, அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே வந்து பர்ஃபெக்ட். நாளைக்கு காலையில் நமக்கு வந்து ஏர்லி ஸ்டார்ட்டுங்க. ஸோ ரூமுக்கு போய் படுக்க வேண்டியது தான். இஸ்ரேல் போகிறோம் நாளைக்கு. டாக்கிங் அபவுட் இஸ்ரேல், நம்ம இப்போ வந்து டெட் சீக்கு இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கோம். ஜார்டனில் டெட் சீக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாலஸ்தீன் க்ளீனாக தெரியுது பாருங்கள். ஸோ டே ட்ரிப் இங்கேருந்து காலையில் 7:30 மணிக்கு பிக்கப் நமக்கு டெட் சீல இருந்தே. ஸோ ஹோட்டல்லேருந்து ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பணும். ஒரு 6 மணிக்கு எழுந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஹோட்டல்லேருந்து 7 மணிக்கு கிளம்புறதுக்கு. நம்ம மிஸ்ஸஸ் வரல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஏன்னா அவங்க மலேசியன் பாஸ்போர்ட் ஹோல்டர். மலேசியன் பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு உங்களால் இஸ்ரேல் போக முடியாது. அவங்க பாஸ்போர்ட்டில் க்ளீனாக போட்டிருக்காங்க, யூ கேனாட் ட்ராவல் டு இஸ்ரேல் பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு. ஸோ நம்ம மட்டும் தான் போகிறோம். நம்ம மிஸ்ஸஸ் இங்கேருந்து கிளம்பி அமான் போயிடுவாங்க. நம்ம ட்ராப் ஆஃப் வந்து நாளைக்கு டூர் முடிச்சு நம்மள அமானில் ட்ராப் ஆஃப் பண்ணுறாங்க. சரி, உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த எபிசோட் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இஸ்ரேல் ஜெருசலத்தில் வந்து சில வெரி வெரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் போய் பார்க்க போகிறேங்க. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை இன்னொரு வீடியோட வந்து சந்திக்கிறேன். அது வரை டாடா பை, டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பாய்.